தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கவடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம். நல்லது. வருமுன் காப்பதுதான் அறிவாளி. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வரதுக்கு முன்னாடி காக்கக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னைக்குமே புத்திசாலித்தனமா உள்ளவர்கள், அறிவாளிகள்னு பேர். அறிவு இருக்கிறத விட அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோம்னு சொல்றதா முக்கியம். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மதிநுட்பத்தினால் சில விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும், நடக்கும். அப்ப முன்னாடி ஒரு விஷயம் நடக்கலங்க. எனக்கு இதுவரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்பட்டது. நான் சில விஷயத்த ஏக்கமாவே பார்த்துட்டு இருக்கேங்க. எதுல போனாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முழி பிதுங்கி நிக்கிறேங்க. பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கலாமா வேண்டாமான்னு நான் இருதலி கொல்லியா நிக்கிறேங்க. அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னா 100% உண்மை. இது பொற்காலம். 11வது வீட்டில் சனி பகவான் மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுறார். 11வது பிளேஸ்ல அப்ப என்ன பண்றாருன்னா, சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று ஒரு வார்த்தையே உண்டு. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா சனியை போல கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது ஈஸ்வரன். அப்ப பரமேஸ்வரன் இடத்துல பற்று வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ரிஷபராசிக்காரர்கள் ஈஸ்வரன் கோவில்களுக்கு அடிக்கடி போகணும். பரமேஸ்வரனுடைய கோவிலுக்கு அடிக்கடி போகணும். அப்படி போகிறதுனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில லாப நோக்குல உங்க மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். லாப நோக்குனா என்ன? ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம், ரூபாய் எப்படி லாபமா மாத்தலாம், இந்த நேரத்தை நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம், இந்த மனிதர்களோடு எப்படி நம்ம லாபமா ஒரு கையெழுத்து போடலாம் என்று எல்லாம் எதிர்கால சிந்தனையில உயர்ந்த எண்ணத்துல பேச வேண்டிய தருணத்தை பகவான் நமக்கு ஏற்படுத்துவார். அவ்வளவுதான். இது எது மூலமாக நடக்கும்? அறிவு மூலமாக நடக்கும். அறிவு புரட்சின்னு பேரு. இந்த காலகட்டம் என்ன நடக்கும்? அறிவு புரட்சி. சில பேர் சொன்னாங்க, ரிஷபராசியில பிறந்திருக்கேன் சார், 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொன்னீங்க, நான் வீட்ல உட்கார்ந்திருந்தா எல்லாம் கிடைச்சிருமான்னு. உட்கார்ந்திருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. உன்னுடைய அறிவை தீட்டக்கூடிய நேரம். குழந்தைகளா, என் உறவுகளா, சிம்பிளா யோசிங்க. அதுவே உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போயிடும். அதை இன்னும் கொஞ்சம் கிராண்டா யோசிச்சா இன்னும் நல்ல நிலைமைக்கு நம்ம போவோமே. நம்ம இப்ப என்ன பண்ணணும் யோசிக்கணும்ப்பா. யோசிச்சா போதுமே தங்கங்களா. சின்னதா ஒரு பிளான் போடுங்க. உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தடப்பட்டிருக்கு? உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? உங்க வாழ்க்கையில வேலை சம்பந்தமான விஷயங்கள் எங்க தடப்பட்டிருக்கீங்க? ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க? எங்கேயாவது மொழி பிதுங்கி நிக்கிறீங்களா? என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருக்கீங்களா? இப்ப போடுங்க பிளான. இப்ப யோசிங்க தங்கங்களா. மார்ச் மாசம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உண்மை முகம் எப்படி வருதுன்னா, லாப நோக்கை கொடுக்கறதுனால இப்ப பிளான் போட்டா சக்சஸ் ஆகும். யார நம்பணும், யார நம்பக்கூடாது, யாரோட நம்ம பேசணும், யாரோட பேசக்கூடாது, இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இப்போ உங்க ஜாதகத்த புரட்டுங்க. உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பிளான் போடுங்க. மார்ச் மாசம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உண்மை முகம் எப்படி வருதுன்னா, லாப நோக்க குடுக்கறதுனால இப்ப பிளான் போட்டா சக்சஸ் ஆகும். யார நம்பணும், யார நம்பக்கூடாது, யாரோட நம்ம பேசணும், யாரோட பேசக்கூடாது என்று இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இப்போ உங்க ஜாதகத்த புரட்டுங்க. உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பிளான் போடுங்க. 10 நாள் கழிச்சு ஒரு விஷயம் நடக்கலாம். 10 நிமிஷத்துல ஒரு விஷயம் நடக்கலாம். 10 மாசம் கழிச்சு ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனா எப்ப நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும்னா, தோல்விங்கிறது நம்ம வார்த்தையில கூட இருக்காது. நெகட்டிவ் வேர்ட்ஸ். இப்ப இந்த மேல இனிமே பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரவங்க பேச வாய்ப்பில்ல. வார்த்தையில கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராது. ஏதாவது பார்த்துப்போம், செஞ்சுக்கலாம், வாங்கிடலாம், செஞ்சிடலாம், கரண அரைச்சிடலாம், நம்ம சமாளிச்சுருவோம். இன்னும் இந்த எண்ணம் வந்துரும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வார்த்தைக்குள்ளேயே வந்துரும். சமாளிச்சலாம், பார்த்துக்கலாம், நடந்துரும், முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பா அவர் உதவி பண்ணுவாரு என்று ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை.
நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? நம்பிக்கை இருந்தா எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், அள்ளி விடலாம். ஆனா நம்பிக்கை இல்லாம நெனச்சு பாருங்க. நீச்சல் தெரிஞ்சவன் கூட நம்பிக்கைய விட்டுட்டானா, அவனுக்கு நீந்த தெரியாது. கடல்லயோ, தண்ணிலயோ குதிச்சுட்டு நீந்தி வர்றது பெருசில்ல. வாழ்க்கையில நீந்தணும். வாழ்க்கையில பல அலைகள் அடிக்கும். அதுல நீந்தி இன்னைக்கு வரணும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஸ்தம்பிச்சுட்டேன்னா அப்படியே நிக்கலாமா? நிக்கலாமா பிள்ளைகளா? நிக்கக்கூடாது. ஸ்தம்பிக்க தான் செய்யும். பல்லுன்னு இருந்தா வலி வரதான் செய்யும். காதுன்னு இருந்தா அழுக்கு இருக்க தான் செய்யும். அது என்ன பண்ணும்? பட்டு வச்சு எடுக்குறோம்ல. பல்லுக்கு பேஸ்ட் போட்டு நல்லா தேய்க்கிறோம்ல. பல் வலி போகுதுல்ல. அவ்ளோதான். சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடக்கூடாது. என்னடா இதுன்னு திகைச்சு போய் நின்னுடக்கூடாது. இந்த காலகட்டத்துல நடக்கிற விஷயம் நமக்கு சாதகம். முதல்ல நம்பணும் ரிஷபராசி நண்பர்களே. இந்த காலகட்டத்துல நீங்க வெறும் லாபத்த மட்டும் கணக்கு போடுங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? இதுல எவ்வளோ வரும்னு பாருங்க. முதல்ல அந்த பிசினஸ் தெரியணும் உங்களுக்கு. அவ்வளோதான். பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அது நீங்க இன்வால்வ்மெண்ட்டா அத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. முழு வெற்றி கிடைக்கும். கூட்டணி நபர்களால நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் எவனாவது உங்கள மறைமுகமா தாக்கியிருந்தாலோ, ஏதாவது உங்கள கெடுதல் பண்ணியிருந்தாலோ, நீங்க முன்னேற விடாம தடுத்திருந்தாலோ, அவன் ஒதுங்கிடுவான். இப்போ எப்படி அவன் ஒதுங்கிடுவான்? கெட்டவன் கெடக்கூடிய நேரம், அந்த கெட்டவனுக்கு நல்லது பண்ணக்கூடிய நேரம் இதுதான் லாபம். அப்போ நீங்களே பாப்பீங்க. உங்கள யாராவது தாழ்த்தி பேசியிருந்தாலோ, சிரமப்படுத்தியிருந்தாலோ, அவங்க இப்போ உங்கள்ட்ட உதவி கேட்கிற நேரம் ஏற்படும். சிவாலய தரிசனங்கள் மட்டும் பண்ணுங்க. அடிக்கடி சிவகன் கோயிலுக்கு போங்க. அவ்வளவுதான். எழுதக்கூடிய விதியெல்லாம் மாற்றப்படுகிறது. உங்களுக்கான டைம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த நேரத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சான்ஸஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு எப்ப சார் இது நடக்கும்? நான் இந்த விஷயம் நெனச்சு வச்சிருக்கிறேன். நடக்குமா? நடக்கும். இறங்கு, யோசி, தட்டி விடு. இந்த லேப்டாப்ப தட்டி விடுங்க. இதுல எல்லாம் இருக்கு. இப்போ இந்த லேப்டாப்ப அப்படி தட்டணும். தட்டுன வேலை நடக்கும்ப. அதான். மதிக்காரகன் சந்திரன் உச்சம் பெற்ற வீடு ரிஷபராசி. சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு சனியுடைய ராஜ்யம் காலம்தான். சனி பகவான் பிள்ளைகளா காலம்தான். அந்த காலம் நமக்கு என்ன பண்ணுது? நல்ல ரூட்ட போட்டு கொடுக்க போகுது. அவ்வளவுதான். இந்த ரூட்டுக்கு தானே இவ்வளவு நாள் தான் காத்திருந்தோம். இதை விட இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா? நல்ல சகாக்கள் கிடைப்பாங்க, பேர் கிடைப்பாங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வைபவங்கள் நடக்கும். நீங்க கல்யாண வாழ்க்கையில ஃபெயிலியரா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சக்சஸ் ஏற்படும். நம்ம எப்படியாவது இந்த அன்பை இன்னொருத்தவங்க மேல செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அன்பை எப்படியாவது அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். எப்படியாவது அவங்க அன்பை நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அது மாதிரி அந்த அன்புகள் அன்பும் அன்பும் கலக்கக்கூடிய நேரம் பிள்ளைகளா. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நேரம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக யோகமான நேரம் இது. நம்பிக்கையோடு இறங்குங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. செய்யலாமா வேண்டாமா? இந்த கால முன்னாடி வைக்கலாமா பின்னாடி வைக்கலாமா? இது நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா யோசிக்கவே கூடாது. இப்போ உங்க ஜாதகத்தை பாருங்க. தசாபுத்தி சரியா இருந்தா அடிச்சு காலி பண்றோம். நம்ம போற ரூட்லாம் பைபாஸ் தான் இனிமே. எந்த எதிரியும் வரமாட்டாங்க. பைபாஸ்னா எப்படி? எதுல யாரும் வரமாட்டானே. 120 ஸ்பீடு தட்டுறோம் தூக்குறோம். என்ன விஷயமா இருந்தாலும் இறங்கி செய்றோம். களத்துல இறங்குறோம் ஐயா. ரிஷபராசினா என்ன? சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? காலையில பொங்கலும் பூரியும் தின்னுட்டு போறதுக்கு அது கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் கண்லயே வெறி இருக்கும். கண்லயே வெறி இருக்கும். களத்துல ஜெயிக்கணும். காசு, காசு, காசுங்கிற எண்ணத்த மைண்ட்ல இப்ப தூக்கலாம். அவங்கள டைம். அதனால என்ன சிச்சுவேஷன்ல வந்தாலும் பின்வாங்காதீங்க பிள்ளைகளா. தைரியத்தை இந்த நேரத்துல வர வச்சங்க. சில அதிர்ஷ்டங்கள் எப்படி தெரியுமா? மறைமுக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கீங்க, புள்ளைங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 மெம்பரால ஒரு லாபமே உருவாகும். ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எதிர்பார்க்கவே முடியாத அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதான் பிளானே. உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் எதிர்பார்க்கல சார். அந்த ஃப்ரெண்டு மூலமா என்ன சகாயம் பண்ணிக்கலாம்? அதத்தான் பார்க்கணும். ஃப்ரெண்டெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஒரு நட்பு மூலமாக நல்லது நடக்கப் போகுது. நல்லத பயன்படுத்தப் போறோம். இதுதாங்க தெய்வ அனுக்கிரகம். சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நல்லது நடக்கும். மார்ச் 6ல இருந்து பாருங்க. அதிரி புத்திரியான மாற்றங்கள் உங்களை ஏற்பட போகுது. எக்காரணம் கொண்டு எந்த கெட்ட தகவலா இருந்தாலும் சரி, காதுக்கே கொண்டு போகாதீங்க. அப்படி வந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டிருங்க. கடவுள் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குங்க. இத மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க. செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல நாள், நல்ல நட்சத்திரம்,
உங்க ராசி அடிப்படையில ஒரு காரியத்த ஆரம்பிக்கிறது அவ்வளோதான். யாரோட பேசுறோம்? எந்த ஊருக்கு போறோம்? நாள் கிழமை பார்த்து செய்ய போறோம்? இத மட்டும் செஞ்சு பாருங்க. நெறைய நல்ல பலன்கள இந்த காலகட்டம் குடுக்க போகுது. மார்ச் 6ல இருந்து சனியோடைய உண்மை முகம் தெரியுது. அதுல நீங்க சூப்பர் ஸ்டாரா வரீங்க. சிறப்பான யோகத்த அடையறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். இந்த சான்ஸ மிஸ் பண்ணாதீங்க. தனிப்பெயர்ச்சினால இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது, யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை குடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்த குடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசா ஒரு பிளான் போடுங்க, சக்சஸ் ஆகும். அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார்? என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த செய்யலாமா, வேண்டாமா? ஒரு கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்த பார்க்கணும். வேற எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்பதான் சரியான ரூட், இந்த காலம் நமக்கு சௌகரியமா இருக்கா, சௌகரியமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்த பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவான நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, விநாயகர வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில தோப்பு கரணம் போடுங்க. 5 தடவ சுக்லாமர்தம் கொட்டிக்கங்க. இந்த குட்டுறதும், தோப்பு கரணம் போடுறதும், பிராணாயாமம் பண்றதும் நம்ம வாழ்க்கையில நம்மள ஆக்டிவா வச்சிருக்கோம். நம்ம ஆக்டிவா இருந்தா காலம் நமக்கு ஆக்டிவா இருக்கும். எல்லாத்துலயும் சக்சஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க. வாழ்க்கை என்னைக்கு நம்ம கீழ இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மள உயர்த்துதுங்க. நாம வீழ்வோன்னு யாரு கணக்கு போட்டிருந்தாலுங்க, நம்ம வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிர்ந்து வரோங்க, நல்லது நடக்குங்க.